நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. ஒண்ணு செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பார்த்துக்குங்க. இதுல என்னன்னா, இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் அந்த கும்பராசி. எப்போதுமே பாருங்க, எதுலையுமே ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி மட்டும்தான். லாபகரம்னா எல்லாத்தையும் லாபமான எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லாதீங்க. எதுலையுமே ஒரு தலைமை பொறுப்பு, தன்னம்பிக்கையான குணம், தைரியமான குணம், திறமையான குணம், பிரம்மாண்டமான கற்பனையான குணம், எல்லா கலையுமே ரசிக்கக்கூடிய குணம். எப்படி எல்லா கலையுமே ரசிக்கக்கூடிய குணம், யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி பண்ணணும், பயங்கரமா புத்திசாலியா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். எங்கே போனாலும் தலைமை பொறுப்புல இருப்பாங்க கும்பத்துல பிறந்துட்டாவே. அப்படிப்பட்ட கும்பராசி என்பது வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் எடுங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் செக் பண்ண சொல்றேன்னா, மெயினா திசையை விட்டுருங்க. புத்தி கிரகம் எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா புத்தி தான் மாசம் மாசம் மாறிட்டு இருக்கும். திசையை விட புத்தி மாறும். திசைங்கிறது ஒரு இத்தனை வருஷம் அப்படியே இருக்கும். ஆனா புத்திங்கிறது மாறி மாறி வரும். அப்படி மாறும்போது புத்திக்கான கிரகம் ஜாதகம் நல்லா இருந்து இப்ப கோச்சார கிரகம் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா மாறும். அதனால சொல்றேன். ஏன்னா சில பேருக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம். அந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கணும் பார்த்துக்கிட்டு நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தா கரெக்டா இருக்கும். நீங்க எல்லாமே இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துடுறீங்க கும்பராசிக்காரர். தயவுசெய்து ஜாதகத்தை எல்லாரும் மறந்துறீங்க. தசா புத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும் டைமிங். ஏன்னா உங்களுக்கு 7 சனி பாத சனி போதுங்க. ஜாதகத்தை பாருங்க, சனி புத்தி வருதா, குரு புத்தி வருதா, இதெல்லாம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணும். சனி பவன் சரியில்லைன்னா சொல்றேன். கிரகமே பார்க்கும்போது உங்க ராசியில பாருங்க, ராகு பவன் இருக்காரு, 2ஆம் இடத்துல சனி பகவான் பாத சனி போயிருக்கு. சனி ஆனா வக்ரமா இருக்காரு பாத்துக்கோங்க. 5ல செவ்வாய், இப்படி 5ல செவ்வாய். 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், புதன், குரு கடகராசில. அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு, 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இந்த 3 கிரக பிரிச்சு சொன்னீங்க பாத்தீங்களா? கரெக்டா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு. யாரு? இந்த செவ்வாய். அடுத்து 6ஆம் இடத்துல சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது கரெக்டா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 23 புதன் இங்க வந்துருவாரு. அப்ப சூரியன் புதன் உங்க ராசியை நேரா பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, எல்லா கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கு. குருவுடைய பார்வையில அந்த சனி பகவான் இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க. வக்ரங்கிறது அங்க பெருசா நீங்க வக்ர காலம். பொதுவா 7 சனி வரும்போது, வக்ர சனி வரும்போது பெருசா பாதிக்காது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறனால சொல்றேன். குரு ஜாதகம் நல்லா இருந்தா உங்களுக்கு பாதிப்பு கிடையவே கிடையாது. குரு சரியில்லைன்னா வருமான பொருளை தான் இறுக்கி பிடிக்கும். நீங்க கேட்டு பார்த்துங்க. எப்படி யார் ஜாதகத்துல குரு சரியில்லையே நீங்க கேட்டுங்க. இப்ப கேளுங்க. ரீசெண்டா பண பிரச்சனை, பொருள் பிரச்சனை, வருமான பிரச்சனை, இன்கம் பிரச்சனை இருந்துச்சா மட்டும் பாருங்க. கடன் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6ல குரு போயிடுச்சு பாத்தீங்களா? ஜாதகத்துல குருன்னா கடன் வந்துடும். எப்படி பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஜாமீன் போட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பாப்ல. நீங்க கேட்டுக்கு. நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, கணவன்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்காது. சோம்பேறியா மந்தமா இருப்பீங்க. இதை செய்வோமா செய்யாம ஒரு குழப்பத்துல தடுமாற்றத்துல இருப்பீங்க. நீங்க கேட்டுங்க, செக் பண்ணி பாத்துருங்க. கண்டிப்பா சொல்லுவோம். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், இதுல ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பாத சனி அப்படியே பிரேக் பண்ணிவிடும். ஏன்னா வாக்குல பேச்சுல சனி வந்து உட்காருது. அப்படி வரும்போது ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா இங்க ஒரு தடங்களை சந்திப்பாங்க. வண்டி வாகனம் வீண் விரைய செலவு வந்திருக்கும் பாருங்க. இல்லைன்னா சொத்து சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல பதிவா இருக்குன்னா சரிபவன் புத்தோட சாரத்தை போறோம். அப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை, காற்று மூலமா ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு.
ஏன்னா 5க்கும் 8 திடீர் பயணம், திடீர் இளைச்சல், மன உளைச்சல், மன சங்கடத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் சனி பவன் சரி இல்லாவிட்டால். அப்ப டாக்குமெண்ட், எழுத்து கணிதம், படிப்பு கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், ஒரு மனக்குழப்பம் எல்லாமே கேட்டா சொல்லுவாங்க கும்பராசி ஒருத்தர் ஆமாங்க இருப்புங்க. ஏன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு 7 சனி நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா கும்பராசிக்காரங்க. அதுக்கான நிவர்த்தி நம்ம கொடுத்துருக்கோம். பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா குறைக்க முடியும். ஏன்னா இப்ப குரு பாக்குறல்ல, அவங்களுக்கு நிவர்த்தி உண்டு. ஆனா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப முதல் பலன் என்ன சொல்றாரு, சூரியன் புதன் குரு எல்லாமே சேர்ந்து இருக்கு, ஆசைப்பட்ட வேலை கிடைக்க போதுன்னு சொல்றாரு. இது நடக்கும். ஏன் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் சொல்லுங்க? சூரியன் இங்க உட்காந்துருக்காரா? எப்படி சூரிய பவன் இங்க உட்காந்துருக்காரா? 2 புதன் பவன் உட்காந்துருக்காரா? ஆசைன்னா 5ஆம் இடம் தான் ஆசை. அடுத்து யார் இருக்குது? குரு உட்காந்துருக்காரா? அப்ப 2க்கும் 11 ஒரு சூப்பரான வேலை, ப்ரொமோஷனான வேலை, நீங்க நினைச்ச மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்ப குருபவன் நாள் நல்லா ஜாதகத்துல இருந்தா செம்மையான பலம் பார்த்துக்கோங்க. வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். ஏன் தெரியுமா வருமானம் சூப்பரா இருக்கும்? இதுக்கு முன்னாடி சனி பவன் போகும் நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரத்துல போனார். அந்த புதன் வீக்கா இருந்தார், வக்ரமா இருந்தார். 1 மாசமா வருமான சேமிப்பு இல்லை. இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 23 உங்க ராசியை பாக்குறாரு, சூரியனும் பாக்குது. அப்ப காசு, பொன், பொருள், சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களும் இருக்காது. இடம் வாங்குவீங்க இல்ல நகை வாங்குவீங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல கடன் வாங்கி வீடோ இடமோ பூமியோ கட்ட போறீங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா 7 சனி வரும்போது இது மாதிரி நிகழ்வு உங்களுக்கு நடந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை, சகோதர பிரச்சனை, சகோதரி பிரச்சனை, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, கால் பெயின் இது மாதிரி இருக்கும். இனிமே இருக்காது. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு விடுறாரு. அப்பா சொத்து தாத்தா சொத்து வழக்கு இருந்தா ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நீங்க மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். நான் சொல்றது ஆகஸ்ட் 17, அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஒரு மாற்றத்துக்கு அப்புறம் கணவன் மணிக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயம் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாத்துங்க, ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நிறைய பேர் கல்யாணம் ஆகும். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா கிடைக்கும். பாத்துங்க, எல்லாம் சான்ஸ் அழகா இருக்கு. கிரக அமைப்பு நல்லா சொல்றேன். புதுசா தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதக பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். பார்த்து நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் கண்டிப்பா அரசாங்க வேலை இல்ல தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய அமைப்பு, தனியார் நிறுவனத்தில் உள்ள வேலை கண்டிப்பா தேடி வரும். உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, இனிமே பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பார்த்துக்கு இனிமே சொல்றேன். அதே மாதிரி திடீர் லாட்ரி அவங்க எடுக்கலாமே வேண்டாமா? நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து நீங்க லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பா அடிக்க சான்ஸ் இருக்கு. எதனால அடிக்க சொல்லுங்க? ஒரே காரணம், சனி வக்ரமா? அங்க யாரு பாக்குறது? சுக்கிரபவன் சனி பவன் நேரா பாக்குதா? சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரா? சுக்கிரன் தான் திடீர் லாட்ரி யோகம், அவருடைய பார்வைப்படுது. அடுத்து பாருங்க, சூரிய பவன் நேரா பாக்குறாரு. புதனும் அடுத்து 17க்கு அப்புறம் பார்க்க போறாரு. கண்டிப்பா நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அந்த ஆகஸ்ட் முடியதுக்குள்ள கண்டிப்பா அடிச்சிடும். ஏன்னா 5ஆம் வீட்டு பஞ்சமாதி சாரத்துல யாரு? சனி பவன் போறாரு. யாரு? யாருடைய நேரத்துல? ஆயில் நேரத்துல போறாரு. அதனால கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குங்கிற விஷயத்த நான் சொல்றேன், சொல்ல மாட்டேன். நிறைய சான்ஸ் இருக்கு. ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா 100க்கு 100% லாட்ரி யோகம் இருக்கு. பாத்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. மெயின் ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க கண்டிப்பா ஐடிஎஃப்ல இருப்பீங்க, அது நல்லா இருக்கும். அடுத்து ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க. அடுத்து மெயினா கெமிக்கல் ஃபீல்டு நிறைய பேர், மருத்துவர்கள், கெமிக்கல் மருத்துவம், ரசாயனம், உரம், மருந்து, இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. செம்ம லக்கு, சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு அமைப்பா இந்த கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. தொழில் ரீதியா சொல்றேன், ஜாதகத்தை பார்த்து தொழில் ஆரம்பிச்சு பாருங்க, நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்காரு, அதனால சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கான ஆப்ஷன் நல்லா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும் ஸ்ட்ரைட்டா? அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் கடுமையான செலவு இருந்துச்சு அதிகமா. குடும்பத்துல குழந்தைகளுக்கு வருமானம், இன்கம், பொருளாதார தடை, தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க தான். நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஆமாம்பாங்க. படிப்பா, கல்வியா, வேலையா, தொழிலா, வருமானம், இன்கம் எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க தான். இப்ப பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னன்னா அவங்க நட்சத்திர ரீதியா 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இப்ப சுப செலவு, சுபகாரியம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே நீங்க பண்ண போறீங்க. மெயினா யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லக் இருக்கு. பாத்துங்க குடும்பத்துல இப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் குடும்பத்தில் நடக்க போதுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. அது தொழிலா, உத்தியோகமா, ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கு. நீங்க ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்டத்துல பிறந்தவங்க. பொதுவா பாருங்க, கும்பராசியை பொறுத்தவரை இந்த சதயத்துல பிறந்தவங்க, எப்படி சதயத்துல பிறந்தவங்க பாருங்க, இனிமே நல்ல ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. எப்படி ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, இன்கம் ரீதியாக சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம் நிறைய பேர் பாருங்க, இந்த கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே எது கமிஷன் துறை இருக்கோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து இன்ஜினியர் ஃபீல்ட்லாம் சூப்பர் செம்மையா இருக்கும். யாரு? இந்த சதயத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து சதயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புரட்டாதியத்துல பிறந்தவங்க
ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரீகமான குணம் நிறைய இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் இந்த ஒரு பொறுமையை கடைபிடிப்பாங்க எல்லா விஷயத்திலையும். இப்ப பாருங்க எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்காது யார் இந்த புரட்டாதி நட்சத்திரம் நல்ல ஒரு லக்கா இருக்கு. இப்ப இடம், வீடு, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு நிறைய தடங்களை தாண்டி நீ ஜெயிக்க போறீங்க. யாரு இந்த புரட்டாதி நட்சத்திரம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்ப சிவராஜ யோகம் கடுமையா வேலை செய்யுது, புதாதித்ய யோகம் சூப்பரா வேலை செய்யுது. நீங்க எல்லாருமே ஜாதகம் எடுத்து பாருங்க. ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கையில் இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் கிடைக்கும். ஏன்னா இப்பதான் குரு உச்சமாயி சனிபான பாக்குறாரு. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த புரட்டாதி நட்சத்திரம் இனிமேல் லக்கு கண்டிப்பா சூப்பரா வேலை செய்யும். கணவன் ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை போறவங்க, கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பதமாகவே அமைகிறது.